ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இது ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் வந்து இன்னொரு வீடியோ. ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிராஷ் ஆகிட்டு தான் இருந்தான். மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து டவுனில் தான் இருந்தான். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மேலே போகும்னு தான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்குமே வந்து டவுனில் தான் இருக்கான். நிஃப்டி 50யோட மார்க்கெட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ருபீஸ் கிட்ட அவன் கீழே போயிருக்கான். நிஃப்டி ஃபினான்ஸ் கூட பரவாயில்ல, நிஃப்டி பேங்க் நிஃப்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கான். பட் ஆனால் வந்து நிஃப்டி 50 வந்து இன்னைக்குமே கிராஷ் தான் ஆகிட்டு இருக்கான். பட் ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னைக்கு மார்க்கெட் மேலே போவான்னு நான் வந்து அனாலிசிஸ்ல பார்த்துருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் வந்து எவ்வளோதான் மேலே ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் திரும்ப மார்க்கெட் கீழே தான் போயிட்டு இருக்கான். ஸோ ஆனால் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் காமிச்சு மேலே ஏறுவாங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். எப்படியும் ஒரு 23,400 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ மேபி ஒரு 2500 2600 போவான்னு நான் எதிர்பார்க்குறேன். அது கண்டிப்பாக இந்த வீக் டைம் எடுக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு கண்டிப்பாக அது ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே ஏற முடியாது. பட் ஆனால் இந்த வீக்குள்ளே அவன் மேலே போவான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்பவுமே வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் நம்ம சேர்த்து தான் வாங்குவோம். பட் நமக்கு அந்த அளவுக்கு அந்த ஹெட்ஜிங் கான்செப்ட் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து முக்கால்வாசி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படியே அந்த சைட் வைஸ்ல அப்படியே மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால வந்து அந்த அளவுக்கு பெருசாக ப்ராஃபிட் பார்க்க முடியல. அதனால வந்து இன்னைக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புட் ஆப்ஷன் மட்டும் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்தேன். ஏன்னா நான் என்னதான் வந்து மேலே போகும்னு எதிர்பார்த்தாலும் மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக கீழே தான் போயிட்டு இருந்தான். ஸோ நான் வந்து கீழே போகிறதுக்கு பேஸ் பண்ணி வந்து ஆக்சுவலாக நான் ஃபினான்ஸ் நிஃப்டியில் வந்து ஒரு 1023 போல வந்து ஒரு 170 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். 19 நவம்பர் எக்ஸ்பைரிக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 170 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஒரு 20 ருபீஸ் டிஃப்ரென்ஸில் நம்ம வச்சு செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் நான் ஒரு 170க்கு வாங்கியிருந்தேன். ஒரு 190க்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன், ஒரு ஓப்பன் ஆர்டர். அது பார்த்தீங்கன்னா 10:29 போல எக்ஸிக்யூட் ஆகிட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 6.5 minutes எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் ப்ராஃபிட்ல நான் வெளில வந்துட்டேன். ஸோ அந்த 20 ருபீஸ் ப்ராஃபிட்டுக்கு நமக்கு எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 500 ரூபா கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அகைன் கிராஸ் ப்ராஃபிட் தான். இது வந்து நெட் ப்ராஃபிட் கிடையாது. நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டிப்பாக அடுத்த நாள் காலையில் நான் அதை ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து போடுறேன் நான். ஸோ இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 170க்கு வாங்கினதுக்கு நம்ம வந்து ஒரு 190க்கு நம்ம செல் பண்ணியாச்சு. செல் பண்ணதுல நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் உங்க எல்லாரையுமே வந்து இன்னொரு என்ட்ரி நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ரியல் டைமாக அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து போடுறதுக்கு, ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸ் பேட்டர்ன்ஸை பற்றி எடுத்து போடுறதுக்கு. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி பற்றியும் நான் பேசுகிறேன். எதை பேஸ் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டன் எனேபிள் பண்ணி என்னோட வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. ஸோ நான் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வீக்கில் நான் அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதோட பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வேறு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னால் எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் watching my videos. Thanks friends. Thank you.